நலம் தரும் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது லாட்ரி யோகம் யாருக்கு, ஜாதகத்தில் இந்த லாட்ரி யோகம் என கூறப்படும் அந்த யோகம் யார் ஒருக்கு என்று பார்ப்போம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, லாட்ரி ஏஜென்சி மூலியமாக லாட்ரி யோகம் இவையெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த பாவம் ஜாதகத்தில் ஒருவருக்கு 8ஆம் பாவம். ஏனென்றால் யார் ஒருவருக்கு திடீர் பணவரவு, திடீர் பணவரவு என்றால் உழைப்பு இல்லாமல் திடீர் பணவரவு எல்லா விதத்துலேயும் வர வேண்டியது. அந்த பணவரவு லாட்ரி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திடீர் கோடீஸ்வரர் ஆகிறார். ஒரு லாட்ரி, ஒரு ஜாக்பாட் திடீர்னு அடிக்குது. லாட்ரி சீட்டு வாங்கினோடனே அவருக்கு ஒரு பணம் ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சா கூட அது ஒரு ப்ராஃபிட். ஆகையால் திடீர் பணவரவு, லாட்ரி ஏஜென்சி இதன் மூலியமாக வர வேண்டிய அந்த பணம் மறைமுகமாக அதிகமாக பணம் வந்து கொண்டே இருக்குது ஒருவருக்கு. அது எந்த பாவம் என்றால் அது ஜாதகத்தில் 8ஆம் பாவத்தை குறிக்கிறது. ஆகவே ஒருவருக்கு அந்த மறைவு ஸ்தானம் அது மூலியமாக வர்றது மறைமுகமான ஒரு பண வரவு. 8ஆம் பாவம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய அந்த 8ஆம் பாவம் 5ஆம் பாவம். ஆக 5, 8 இந்த 2 பாவங்களும் லாட்ரி சம்பந்தமான திடீர் பணவரவு. லாட்ரி வாங்கினால் அவர்களுக்கு லாட்ரி யோகம் என கூறப்படும். அந்த 5ஆம் பாவம் 8ஆம் பாவம், 5ஆம் பாவமும் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சான்றுதான் ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அது பொறுத்து அவருக்கு லாட்ரியில் பணம் கிடைக்குது என்று சொல்வார்கள். ஆகவே இந்த 5க்குரிய பாவாதிபதியும் 8ஆம் பாவாதிபதியும் ஒருவருக்கு சம்பந்தப்பட்டு இணைந்தோ இல்லை பரிவர்த்தனை பெற்றோ ஒருவர் பார்த்திருந்தால் இவர்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்று ஏதோ ஒரு கிரகம் 5ஆம் அதிபதியோ இல்லை 8ஆம் அதிபதியோ, 5ஆம் அதிபதி ஒரு கிரகமானது ஒரு அதிபதி ஆட்சி பெற்றால் இவருக்கு லாட்ரி மூலியமாக லட்சங்கள் கிடைக்கலாம் என்று சொல்வார்கள். அல்லது 8ஆம் அதிபதி இரண்டும் சம்பந்தப்பட்டு 2 கிரகமும் ஆட்சி உச்சம் பெற்ற உச்சத்தில் இருந்தால் ஒரு கோடீஸ்வரராக பலம் வருவார். கோடிகளை லாட்ரி மூலியமாக திடீர் பண வரவு இவருக்கு கிடைக்கும். இது ஒரு விதியாகும். இது கூடவே லக்னாதிபதியும் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும், 2ஆம் அதிபதியும் சம்பந்தம் இருக்க வேண்டும். 2 தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த 2ஆம் பாவமும் லக்னாதிபதி அந்த நபரும் 5, 8 கூட தொடர்பு இருக்க வேண்டும். இந்த 5, 8 கூடிய அதிபதிகள் இவை இரண்டும் இவர்களுக்கு சம்பந்தப்பட்டு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த திசாபுத்தி நடக்கும்போது இவர்களுக்கு இந்த 5ஆம் அதிபதியோ இல்லை 8ஆம் அதிபதியோ திசாபுத்தி நடக்கும்போது இவர்களுக்கு அந்த திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு லாபகரமான லாட்ரி மூலியமாக இவர்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சூட்சமாகும். ஆகவே ஒருவருக்கு 5ஆம் 8ஆம் அதிபதியும் நன்கு வலுத்து ஆட்சி உச்சம் பெற்று நீசம் பெறாமல் பகை பெறாமல் இருக்க வேண்டும். இது ஒரு பாவமாகும். அதேபோல் சந்திரன் என சொல்லப்படும் ஜாதகத்தில் குபேரன் சந்திரன் வலுத்திருந்தால்தான், அது உச்சம் பெற்றிருந்தால், மறைவு ஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலும் இவருக்கு திடீர் பணவரவு எதிர்பார்க்கலாம். அதேபோல் ஏனென்றால் 6, 8, 12 திசை நடக்கும்போது இவருக்கு பணவரவு இருக்கும். அதுதான் முக்கியமான ஜாதகத்தில் திடீர் பணவரவு லாட்ரி மூலியமாக கிடைக்கிறது. அதே போல் ஒருவருக்கு ராகு என்ற கிரகம், ராகு தான் திடீர் பணவரவுக்கு ஜாதகத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தை யோக. ஒருத்தர் கீழே இருப்பார், ஒட்டை மேலே போய்டும், லாட்ரி அடிச்சதோ இல்லை ரேஸ் ஸ்பெகுலேஷன் ஜாக்பாட் மூலிமா ராகு தொடர்பு இருந்தால்தான் ஒருவருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பார். ஆகவே ராகும் 5ஆம் அதிபதியும் தொடர்பு இல்லை. 5இல் ராகு இருந்து அந்த அதிபதியோட தொடர்பு இருக்க வேண்டும், லக்னாதிபதி தொடர்பு இருக்க வேண்டும். ராகு கூடிய பார்த்தீங்கன்னா இவருக்கு சுக்கிரன் 2ஆம் கிரகம். சுக்கிரன் ராகு அந்த ஆழ்மனத்தில் கொடுக்க அந்த இடம் 5ஆம் இடம், அதில் ராகு அமைப்பற்று கூடவே சுக்கிரன் தொடர்பு இருந்தால் இவர்களுக்கு திடீர் யோகம், லாட்ரி சீட்டு வாங்கினாலும் லாட்ரி கிடைக்கிறதுக்கான யோகம் கிடைக்கிறது. ஆகவே 5ஆம் அதிபதியோட திசையும் 8ஆம் அதிபதி திசையும் 5, 8 அதிபதிகள் தொடர்பு கண்டு அந்த அதிபதிகள் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருந்து லக்னாதிபதி தொடர்பு இருந்து
ராகும் சுக்கிரனும் இணைந்தோ, ராகு சுக்கிரன் தொடர்பு இருந்து 5லிருந்து 5ஆம் பாவத்தில் இருந்தால் இவர்களுக்கு திடீர் பணவரவுக்கு எதிர்பார்க்கலாம். அது லாட்ரி மூலியமாக, ஸ்பெகுலேஷன், ஜாக்பாட் மூலியமாக இவருக்கு அதிர்ஷ்டம் ஒருவர் கோடீஸ்வராக வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜனஜாதத்துக்கு அதுக்கான திசாபத்தி நடக்கும் போது இந்த பலன்களை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.